அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம். இன்றைய காணொலியில் ரேக்கியினுடைய அடிப்படை உள்ளார்ந்த ரகசியத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். ரேக்கி என்பது ஜப்பானில் தோன்றினாலும் அதனுடைய மூலசக்தி பிரபஞ்சம் முழுவதும் ஒரே சக்தியாகத்தான் காணப்படுகிறது. ரேக்கி எந்த மதத்திற்கும் சொந்தமானது அல்ல. அது சக்தியின் இயற்கை ஓட்டமாகும். உலகில் அனைத்து உயிர்களும் ரேக்கி சக்தியில் மூழ்கி இருக்கிறது. நாம் அதை உணர மறந்துவிட்டோம். ரேக்கி சிகிச்சை அல்லது அது உடலின் சுய குணப்படுத்தும் சக்தியை எழுப்பக்கூடிய ஒரு முறை. ரேக்கி சக்தி புத்தியால் அல்ல, சமர்ப்பணத்தால் செய்யப்படுகிறது. சின்னங்கள் பற்றிய உலக ரகசியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரேக்கி சின்னங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவை விழிப்புணர்வின் வெளிப்பாடாகும். பொதுவாகவே ரேக்கி ஆன்மையியலால் வழங்கப்படும் உயிராற்றலாகும். ரேக்கியை பயன்படுத்தும் எல்லோரும் இது எவ்வாறு தன் சொந்த ஞானத்தால் தானாகவே தன்னை வழிநடத்திக் கொள்கிறது என்பதை நடைமுறை சாத்தியமாக உணர முடியும். உடலில் எந்த இடத்தில் சிகிச்சை தேவைப்படுகிறது என்பதை நாம் சரியாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்றாலும், அதாவது கண்டுபிடிக்க தவறினாலும், ரேக்கி ஆற்றல் தானாகவே பெருக்கெடுத்து அந்த இடத்தில் சிகிச்சை மையமாக வேலை செய்துவிடும். ரேக்கியின் ஆற்றல் இரு துருவங்களை கொண்டது. இது ஆண் மற்றும் பெண் தன்மை கொண்டது. ஒரு முக்கோணமானது ஆண் தன்மையும், அந்த முக்கோணத்தையே தலையை கீழாக திருப்பி போட்டால் பெண் தன்மையும் ஆகிய ஆண் பெண் தன்மை உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அதாவது சூரியக்கலை, சந்திரக்கலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இரவு பகல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆற்றலானது, அதாவது மேலிருந்து கீழ் நோக்கி வரக்கூடிய ஆற்றலானது சகாசாரத்திலிருந்து மூலாதாரத்துக்கு போகிறது. இது தந்திர சாஸ்திரத்தில் சிவ ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண் ஆற்றலானது கீழிருந்து மேல் நோக்கி மூலாதாரத்திலிருந்து சகசரத்தை நோக்கி செல்வது பெண் ஆற்றலாகும். இது தந்திரயோகத்தில் சக்தி ஆற்றல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இரண்டு ஆற்றல்களும் தமக்குள்ளே ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு, மேலும் அவை கைகளிலிருந்து ஆற்றல் வெளியேற்றும் பொழுது ஆண் ஆற்றல் மற்றும் பெண் ஆற்றல் இரண்டும் இசைவாக ஒருங்கிணைந்து தேவைக்கேற்ப வெளிப்படுகிறது. ஒரு சக்தியானது ஆச்சரியமூட்டுவதாக உள்ளது. அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பலர் ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கும் பொழுது அவர்களிடத்தில் ரேக்கி தானாகவே தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு சிலரிடமிருந்து மட்டும் ஆண் ஆற்றலும் மற்றவரிடமிருந்து பெண் ஆற்றலையும், இவ்வாறாக மொத்தத்தில் இரண்டு ஆற்றலை கூட அது ஏற்கக்கூடிய அளவில் பெற்றுக்கொண்டு நோயாளியை குணப்படுத்துதலுக்கு செயல்படுத்தப்படுகிறது. இறைவுணர்வால் வழிநடத்தப்படுவதால் ரேக்கி ஒருபோதும் தீங்கு செய்வதில்லை. அது ஒரு நோயாளிக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து தனக்குள்ளே சரி செய்து தேவையானவற்றை வழங்குகிறது. ஏனென்றால் இது பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயமாகிய பஞ்சபூதங்களின் ஒட்டுமொத்த சேர்க்கையினால் ஏற்படுவதனால் இது நடைபெறுகிறது. ஒருவருக்கு ரேக்கி சிகிச்சை கொடுக்கலாமா கூடாதா என்பது குறித்து கவலைப்பட தேவையில்லை. ஏனென்றால் ரேக்கி என்பது எப்பொழுதும் உதவியாகத்தான் இருக்கும். எதற்காக சிகிச்சை அளிக்க வேண்டும், என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை சிகிச்சை அளிப்பவர் முடிவு செய்து சிகிச்சை அளிப்பதில்லை. பிரபஞ்ச உயிராற்றல், அதாவது காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்ச உயிராற்றலானது நோயாளி மீது பெருகி பாய்வதற்கு அவர் ஒரு கருவியாக மட்டுமே இருக்கிறார். சிகிச்சை அளிப்பது நாம் இல்லை என்பதை நோயாளிக்கு சிகிச்சை செய்பவர் உணர வேண்டும். சிகிச்சையும் நம்மால் உருவாக்கப்பட்டதல்ல. எனவே இறையாற்றல் பெருகி பாயும் வழியில் நான் என்ற தன்முனைப்பு, அதாவது ஈகோவுக்கு இந்த இடத்தில் இடமே இல்லை. சிகிச்சை அளிப்பவர் நோயாளியின் கர்மத்தன்மையை தாக்குமோ அல்லது அச்சம் கொள்ள தேவையில்லை. நோயாளியினுடைய கர்மா நம்மை தாக்கிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் தாக்காது. அது அவரை ஒருபோதும் பாதிப்பதும் இல்லை. பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் மனதுக்குள் ஏற்பட்டால்
தற்காப்பு வளையங்களை அவர்கள் தாராளமாக போட்டுக்கொள்வது சுத்தமானது, சிறப்பானது. ரேகி ஆற்றல் தம்முள் பாய்வதால் நமது வலிமை ஒருபோதும் குறைந்து விடாது. மாறாக அது நம்முள் பல மடங்கு பெருகி பாயக்கூடியதாக இருக்கிறது. வாட் எவர் யூ கிவ் வில் பி ரிட்டன் 10 ஃபோல்டு ஆர் மோர் அப்படின்னு சொல்லிட்டு ரேகியினுடைய சக்திகளை சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு பங்கு சக்திகளை வெளியே மற்றவர்களுக்கு கொடுத்தால் 10 மடங்கு சக்திகள் உங்களுக்குள் பிரபஞ்சம் கொடுத்து விடும் அப்படின்றாங்க. ரேகி சேனல் என்ற பெருநிலையை பெற்ற பின்னர் நம் பிரபஞ்ச உயிராற்றலை தொடர்ச்சியாக பெற்ற வண்ணம் இருக்கிறோம். ரேகி சிகிச்சை பெறுவதற்காக செயல்படக்கூடியது முழுக்க முழுக்க நேர்மறை ஆற்றலுடையது. அது ஒருபோதும் நமது ஆற்றலை கூட்டி மேம்படுத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டதாக இருக்கும். ஏனென்றால் நம்மை ஆரோக்கியமானவராகவும் உடலால் உள்ளத்தால் உற்சாகம் மிக்கவராகவும் வைத்துக்கொள்ள ரேகிக்கு தெரியும். ரேகி ஆற்றல் வரப்பெற்ற பின்னர் ஒருவர் தினசரி பயிற்சி செய்யவில்லை என்றாலும் அது அவரது வாழ்நாள் முழுதும் தொடர்ந்து பாய்ந்து கொண்டே இருக்கும். நன்றி உணர்வு தெரிவிக்கப்பட்ட அந்த கணத்திலிருந்து உள்ளங்கையின் வழியாக ஆற்றல் பெருகி ஓட தொடங்கிவிடும். ஆற்றல் பெருகி பாய்வதை குளிர்ந்த மெல்லிய உள்கூச்ச உணர்வால் உணர முடியும், அல்லது வெப்ப உணர்வாலும் உணர முடியும். வித்தியாசமான வேறு வகையான உணர்வுகள் கூட ஏற்படலாம். தனி ஆளின் உடல் கூச்ச சுபாவத்திற்கு ஏற்ப அது இருக்கும். மற்றவர் மீது அது என்ன உணர்வை தோற்றுவிக்கிறது என்பதை அனுபவித்தால் அதை அறிவுபூர்வமாக சொல்ல முடியும். ரேக்கியானது பிரபஞ்சத்தின் தாராளமாய் கிடைக்கக்கூடிய ஆற்றலை பிரியத்தோடு அளிக்கும் சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லலாம். ரேக்கி ஆற்றலுக்கு தர்க்க ரீதியில் நிறுவனங்கள் கிடையாது. அதனை கண்ணால் காணவும் அளக்கவும் முடியாது. ஒருவர் தாம் பெரும் சிகிச்சையின் பயனை மட்டுமே உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஏனென்றால் இது பிரபஞ்ச சக்தியினுடைய காஸ்மிக் எனர்ஜி சம்பந்தப்பட்டது. சின்னங்கள் சக்தியை உருவாக்குது, சக்தியை திசை திருப்புறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யும். உலகில் பல ஆன்மீக மரபுகளில் இதே போன்று சக்தி சின்னங்கள் இருக்கின்றது. சின்னம் என்பது பிரபஞ்ச சக்தியான அதிர்வெண் முகவரி அப்படின்னு சொல்லப்படுது. ரேக்கி முதலில் மனதை குணப்படுத்தும், அடுத்து உடலை குணப்படுத்தும். பல நோய்களின் மூல காரணம் மனதில் பதிந்த உணர்வுகள் மற்றும் மனதில் ஏற்பட்ட காயங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ரேக்கி சிகிச்சையில் அழுகை வருவது ஒரு குணப்படுத்துதல் அறிகுறியாகும். இந்த ரேக்கி சிகிச்சையில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஹீலருக்கே தெரியாத ரகசியங்கள் நிறைய இருக்குது. ரேக்கி சிகிச்சை செய்யும் பொழுது முதல்ல சக்தி பெறுவது ஹீலர் தான் முதல்ல குணமாகிறார். உண்மையான ஹீலர் செய்யவில்லை, சக்தி அவர் வழியாக நடக்கிறது. ஹீலரின் ஈகோ அதிகமானால் ரேக்கி ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும். சிகிச்சையின் ஆழம் ஹீலரின் அமைதியை சார்ந்தது. அதிகம் கற்றவன் சிறந்த ஹீலர் அல்ல, அதிகம் சமர்ப்பித்தவன் தான் சிறந்தவன் அப்படின்றது தான் இந்த ரேக்கியினுடைய முக்கியமான கோட்பாடாக இருக்கிறது. தொலைதூர ரேக்கி உலக ரகசியம். ரேக்கிக்கு தூரம் ஒரு தடையல்லை. எதிர்காலத்தில் கடக்கக்கூடிய சக்தி இந்த ரேக்கிக்கு இருக்கிறது. கடந்த கால காயங்கள் குணமாக்குறது, இன்றைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தியும் ரேக்கிக்கு இருக்கிறது. தொலைதூர சிகிச்சை குவாண்டம் நிலை சக்தியுடன் ஒத்திருக்கிறது. இப்படி பல விஷயங்களை ரகசியங்களாகவும் சிறப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறதுனால தான் சிகிச்சைகள் பல்லாயிரக்கணக்கான சிகிச்சைகள் இருந்தாலும் ரேக்கி முதன்மையான சிகிச்சை அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட ரேக்கி கலையை நீங்களும் கற்று உங்களுடைய குடும்பத்தை வளமாக்கி கொண்டு நீங்களும் வளமாக வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.